ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளிலே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைந்திருக்கிறேன். பாருங்க, பைபிள்ல அப்போஸ்தலர் 27-24 தேவன் உனக்கு தயை பண்ணினார் என்று வாசிக்கிறோம். God has granted you. தேவன் உனக்கு தயை பண்ணினார். பவுலுடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னு சொன்னா, ஆண்டவருடைய தயை பவுலோடு இருந்து கொண்டே இருந்தது. எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கடல் சீற்றங்கள், எத்தனையோ தடுமாற்றங்கள், எத்தனையோ புயல் காற்று, எத்தனையோ கொந்தளிப்புகள், எத்தனையோ பாரங்கள், எத்தனையோ எதிரிகள், எத்தனையோ மிருக ஜீவன்கள் மத்தியில, ஒரு பாம்பு கடிகின் மத்தியில, பலவிதமான தீமைகளின் மத்தியில வாழ்ந்த பவுல் ஆண்டவர் அழகாக தயை கொண்டு காப்பாற்றிக் கொண்டே வருகிறார். ஏனென்றால் பவுலை கொண்டு ஆண்டவர் செய்ய வைக்கக்கூடிய திட்டங்கள் மிகப்பெரியதாக இருந்தது. அது வரைக்கும் அந்த பவுலை எதுவுமே செய்ய முடியல. இருக்கும் சீற்றங்களோ, போராட்டங்களோ, துன்பங்களோ ஒண்ணுமே செய்ய முடியல. அவருடைய தயை கூட இருந்து கொண்டே இருந்தது. அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் எனக்கு தேவன் தயை பண்ணி இருக்கிறார். தேவன் உனக்கு தயை பண்ணுவார். இதுதான் இந்த காலை நேரத்தில் வாக்குத்தத்த வார்த்தை. ஒருவேளை இன்னைக்கு நம்ம சோர்ந்து போய் காணப்படலாம். எனக்கு எந்த ஒரு வழியுமே இல்லையே, இந்த துன்பங்கள், இந்த சீற்றங்கள், இந்த புயல் காற்று, இந்த எதிரி, இந்த சத்துரு என்னை மேற்கொண்டே என்னை அடித்து விடுவானோ, என் ஜீவன் போய்விடுமோ என்று சொல்லி கலங்க நிக்கிறீங்கள, சோர்ந்து போய் நிக்கிறீங்கள, என் வாழ்க்கையே முடிந்து போய் விடுமா என்று சொல்லி அநேகர் கலங்கி நிக்கிறோம்ல. இதற்கு என்னதான் முடிவு? இப்படியே பாடுபட்டு என் வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று சொல்லி சோர்ந்து நிற்கிறீங்க. கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு தயை நான் பண்ணுவேன், உனக்கு தயை நான் செய்வேன். உன்னை குறித்து நான் வைத்த திட்டங்கள் நிறைவேறுகிற வரை உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரை குறித்து ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டங்கள் இந்த உலகத்திலே நம்மை கொண்டு ஆண்டவர் செய்து முடிக்கின்ற நாள் வரை அவர் கைவிட மாட்டாரு. தயை பாராட்டி கொண்டே இருப்பார். அவருடைய தயை நம்ம எல்லாவற்றிலும் தாண்டி வரக்கூடிய கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். அவரை நம்பின பிள்ளைகளுக்கு அவருடைய தயை மிகப்பெரியது. நம்மையும் நடத்துவார், கைவிடாதபடி காத்துக்கொள்வார். இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போமா? ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு காட்டின தயக்காக துதிக்கிறப்பா. ஒருவேளை இந்த உலகத்துடைய காரியங்களை எங்களை அழித்து விடுமோ என்று சொல்லி கலங்கி நாங்கள் நிற்கிறோம். ஆனால் நீர் எங்களுக்கு தயை பாராட்டி கொண்டிருப்பதற்கு நன்றியப்பா. அந்த தயவு எங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து மீட்டு ரட்சித்து எங்களை பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காக துதிக்கிறோம். இந்த காலை நேரத்துல இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய விலையேறப்பட்ட சமாதானம் கூட இருக்க வேண்டும். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு குறிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்கப்பா, நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.